குட் ஆஃப்டர்நூன். எக்ஸாம்லாம் எப்படி பண்ணீங்க? இந்த வாட்டி கொஞ்சம் ஈஸி டு மாடரேட் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கு. டிஃபிகல்ட்னு சொல்ல முடியாது. ஈஸி டு மாடரேட் அப்படின்ற செக்ஷன்ல தான் நம்ம இது கேட்டகரைஸ் பண்ணணும். அண்ட் அதே போல கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாலும் மோர் கைண்ட் ஆஃப் சிமிலராக தான் வரும். வேகன்சிஸ் நமக்கு அதிகமான மட்டும்தான் குறையும். போன வாட்டி என்ன வந்ததோ அதே சேம் தான் 170 அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேஃப் ஸ்கோர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கட் ஆஃப் வந்து 200க்கு. ஸோ இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிஎஸ் உடைய ஆன்சர் கீ வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் அதுக்கான ஆன்சர் இப்படி வந்துச்சுன்னு சொல்றேன். அண்ட் ஒரே ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் தப்பா வந்திருக்கு. ஆன்சர் கொஸ்டின் ராங். மற்றபடி வந்து டிரான்ஸ்லேஷன் அது எல்லாமே வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டா தான் இருக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்பயும் எதிர்பார்க்கிற சில குவிசஸ் அப்படின்றது சில ஏரியா அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த வாட்டி அவங்க பண்ணல. யூஸ்வலா பாத்தீங்கன்னா பாலிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஆர்டிகல்ஸ்ல இருந்தெல்லாம் கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதாவது பிகினிங்ல சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டிருந்தா. ஆனா இப்போ வந்து அதுல எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப சுருக்கிட்டான் பாலிட்டியில. பேருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிபிஎஸ்பில ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது டிபிஎஸ்பில கேள்வி. பிறகு நிறைய கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் சைடு, அதாவது பாலிட்டியோட செகண்ட் ஹாஃப்ல இருந்தா நிறைய கேள்விகள் வந்து அந்த ஏரியால கொஸ்டின் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் படிப்பாங்க. நிறைய பேர் ஆர்டிகல்ஸ் வந்து ஸ்கெடியூல்ஸ் இதெல்லாமே படிப்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேட்மெண்ட் வைஸா வந்து கண்டிப்பா போயிருக்கிறான். ஸ்டேட்மெண்ட் வைஸ் போகும்போது வந்து கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா டிஃபிகல்ட் ஆகும். ஸோ வந்து லீனியர் கொஸ்டின்ஸே ரொம்ப கம்மி தான். இது வந்து நம்ம இது வந்து இப்போ ஒன்றும் புதுசு இல்லை. போன குரூப் 4லயே பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் வந்து லீனியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்மி பண்ணிட்டான். இல்ல ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின்ஸ், ரீசன் அசர்ஷன் ரீசன் கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை எப்பயும் ஆச்சரியப்படுத்திக்கல. அண்ட் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா சயின்ஸ்ல ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து டஃபா தான் இருக்கு. சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் தவிர்த்து மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ளைடா ரொம்ப இன்டெப்தா புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ண முடியுங்கிற மாதிரி வந்து மாத்திட்டான். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 குரூப் 4 எக்ஸாம் முன்னாடி எல்லாம் புக் பேக் கொஸ்டின் எல்லாம் கேட்டுருந்தான். சரிங்களா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வரும். ஆனா இது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் தவிர்த்துட்டான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா கிட்ட ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா புக் யார் எழுதுனா, அந்த வரி யார் சொன்னா, இந்த மாதிரியான ஒரு ரிப்பீட்டேட்டிவ் ஃபேக்டர் வந்து வந்திருக்கு. இது வந்து ரொம்ப ஒரு புதுசான ஒரு விஷயம். எப்பயுமே வரும். சரியா, ஒரு ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை யார் எழுதுனா அப்படின்ற மாதிரி வரும். ஆனா வந்து அந்த அந்த மாதிரி கேள்விகளே நிறைய கேட்டிருக்கான். ஒரு வரியை சொல்லிட்டு இந்த கோட்டை வந்து யார் சொன்னா அப்படின்ற வினாக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதுவே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் மோர் கைண்ட் ஆஃப் அந்த கொஸ்டின் நம்ம பார்க்கும் போதே நம்ம வந்து டினோட் பண்ணிடலாம் இது வந்து இவர் தான் சொன்னாங்க அப்படின்றது. அண்ட் எப்பயும் போல திருக்குறள்ல வந்து 2-3 கொஸ்டின்ஸ் அது கொஸ்டின் நம்ம திருக்குறளை படிக்கிறச்சே நம்ம வந்து அது ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் டஃப் கிடையாது. அண்ட் எப்பயும் போல சிந்து சமவெளியில புத்தர்கள்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் வரலாறு பாக்குறச்ச. அண்ட் அதே மாதிரி வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில யூஸ்வலா வந்து எப்பயும் போல இல்லாம கம்யூனிசம் அண்ட் ரெவல்யூஷனரி பார்ட்ல இருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கான்ஸ்பிரசி கேஸ், அதாவது சதி வழக்குகள், அலிப்பூர் சதி வழக்குகள், மீரட் சதி வழக்குகள், இந்த மாதிரி நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. இந்த வந்து மிதவாதிகள், தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள்ல இருந்து, அதாவது ரெவல்யூஷனரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பயங்கரவாதிகள் இருந்து பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது வந்து யாரு நாங்க பண்ணானா இதுல வந்து அது ரொம்ப இன்டெப்தா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சதி வழக்கில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்ற மாதிரிதான் வரும். ஆனா இந்த சதி வழக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சதி வழக்குல அதுக்கு வந்து துணை நின்று எதிர்த்தரப்பு வக்கீலாக யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி, டிஃபென்ஸ் லாயரா யார் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கான். சோ இதெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு ஏரியாவா தான் இருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குரூப் 4 இஸ் ஸ்டில் எவால்விங். அதுதான் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ஒவ்வொரு வருஷமும் தாண்ட நம்ம வந்து பெரும் வந்து வினாக்களை வந்து நம்ம அப்படியே பை ஹார்ட் பண்ணி ஃபேக்சுவல் நாலேஜை வந்து வச்சு கொண்டு நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு வந்து ஒரு அபத்தமா தான் இருக்கும் இந்த கொஸ்டின் வந்து. சரிங்களா, ஆனா புரிஞ்சு படிச்சு ஸ்கூல் புக்ஸை மட்டும் ரிலே பண்ணாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நாலேஜ் டெவலப் பண்ணி அண்டர்ஸ்டாண்டிங்கா போகக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமா தான் இருக்கு கண்டிப்பா.
ஓகேங்களா. அண்ட் எப்பயும் போல யூஸ்வலா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 100 மார்க் தமிழ், ஜிஎஸ் வந்து 100 மார்க் தமிழ்ல, அதாவது 95 போட்டுடலாம். மேக்ஸ்ல 25 போட்டுடலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்போன்னு விடக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா குரூப் 4 அவங்களை அம்போன்னு விட்டுடும். சரிங்களா. காரணம் என்னன்னா ஜிஎஸ் இப்ப அந்த மாதிரி வந்து தமிழையும் மேக்ஸையும் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி 125 மார்க் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு டெஸ்ட் எக்ஸாமா தான் இருக்கும். சரிங்களா. ஜிஎஸ் எப்பயும் போல வந்து அதை அதுக்குதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா 100 மார்க்ங்கிறது நம்ம தமிழ் ஒரு சப்ஜெக்ட் தான், அதை நம்ம எடுத்துடலாம். சரிங்களா. அதை தாண்டி நம்ம வந்து வெறும் அதுக்கு மட்டுமே படிச்சுட்டு இல்லாம நிறைய கவனங்கள் வந்து பாதி கவனம். நான் கிளாஸ்ல கூட சொல்லியிருப்பேன். 50% நீங்க 125 மார்க்ஸ் கொடுக்குறீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்னொரு 50% வந்து நீங்க 75 மார்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம கிளாஸ்ல அடிக்கடி நான் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். சரிங்களா. ரைட், ஓகே. சோ இந்த கொஸ்டின்ஸ் பாக்குறச்ச பாருங்க. சோ இது உங்களுக்கு தெரியுதுங்களா? விசிபிளா இருக்கா ஸ்கிரீன்? ராஜலட்சுமி கேக்குதுங்களா? விசிபிளா இருக்கா? எஸ் சார். ஓகே. சோ நம்ம இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்குறச்ச இந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்றது ஹைபோதலாமஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்போம். சரிங்களா. அந்த ஹைபோதலாமஸ்ல வந்து குறிப்பா வந்து பிட்யூட்டரியில வந்து அடினோ ஹைபோபிசிஸ், நியூரோ ஹைபோபிசிஸ் எல்லாம் இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அடிக்கடி கிளாஸ் கூட சொல்லியிருப்பேன். கொட்டாய் விடுறதுக்கு வந்து ஏன் வருது அப்புறம் மெலட்டோனின் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்லீப் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ண ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா எதுக்குங்க, தூக்கத்தை கொண்டு வர்றது மற்றும் நம்மளுடைய சிர்காடின் ரிதம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ஹைபோதலாமஸ்ங்கிறது இட்ஸ் ஸ்லீப் அவேக், அதாவது உறக்கம், விழிப்பு, சுழற்சி அப்படின்ற மாதிரி கரெக்டா இதெல்லாம் கிளாஸ்ல நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண ஏரியா அதெல்லாம். சரிங்களா. சோ அப்படி கனெக்ட் பண்றச்சா நமக்கு வந்து இது வரும். அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் அண்ட் பேலன்ஸ், நம்மளுடைய உடல் சமநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செரிப்ரல் கார்டெக்ஸா இருக்கு உங்களுக்கு, சாரி செரிபெல்லமா இருக்கு. சரிங்களா. செரிபெல்லம் என்ன பண்ணுவோம், சிறுமூளை வந்து போஸ்டர் அண்ட் பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கு. சோ இது ஆப்ஷன் வந்து பி. அதே போல வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இன்ஃபேக்ட் சொல்ல போனா பாலிட்டில நிறைய கேள்வி வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்ல தான் கொஸ்டின் அதிகமா வந்திருக்கு. அதுல வந்து குறிப்பா இந்த உள்ளாட்சி, அதாவது வந்து லோக்கல் லோக்கல் பாடி, லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ இந்த உள்ளாட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்டிருக்கோம், உள்ள இன்டெப்தா கேட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷனுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ், நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யாரு, கமிஷனர், முனிசிபாலிட்டி கமிஷனர் தான். சரிங்களா. ஐ ஹாவ் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார், மார்ட்டின் லூதர் கிங். சரியா. ஒன்னாவது காந்தியவாதி அவரு. சரிங்களா. அவர் தான் சொல்லியிருப்பாரு ஐ ஹாவ், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அடுத்து பாருங்க, இந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், எங்க வழிபடுகிறார்கள், எந்த மதத்துக்காரங்க நம்ம பார்த்திருப்போம். புத்த மதத்துல வந்து சொல்லியிருப்பேன். புத்த மதத்துல இப்ப ரிவிஷன் கிளாஸ் கூட சொல்லியிருப்பேன். புத்த மதத்துல பாத்தீங்கன்னா சைத்தியா, விஹாரா, ஸ்தூபி, ஸ்தம்பு, இப்படி வந்து என்ன இருக்கும், இந்த 4 வகைகள் இருக்கு. அப்போ புத்திசம் அப்படிங்கிறது விஹாரா அப்படின்றது. சரிங்களா. புத்திசம் அப்படின்றது வேற. இது ஒண்ணு கனெக்ட் பண்ணிருந்தீங்களே என்ன கிளாஸ் அடிக்கடி சொல்லி, புத்திசம்ங்கிறது விஹாரா, இது ஒண்ணு கனெக்ட் பண்ணதுனாலே C4 ஆன்சர் வந்துருக்கும் கண்டிப்பா. ஜுடாயிசம், யூதர்கள் வந்து சினகாகங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து வழிபட போவாங்க. சரிங்களா. சோ இது ஒண்ணு தெரிஞ்சாலே மேக்ஸிமம் கரெக்டா, மேக்ஸ் ஃபாலோயிங் அதான் சொல்லிருப்பேன். ஒண்ணு கரெக்டா கண்டுபிடிச்சீங்கனாலே மற்றது எல்லாமே உங்களுக்கு இட் வில் ஃபாலோ அபார்ட். சரிங்களா. ரைட், ஓகே. அது பாருங்க, ஜாஸ்கர், லடாக், கைலாய், காரகோரம், இதெல்லாம் மேற்கு இமயமலைகள் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல வந்து இருக்கும். சரிங்களா. அதெல்லாம் நம்ம வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லலாம் ரீஜன் வைஸா பார்க்கும்போது. அடுத்தது லேயர் வைஸா பார்த்தா டிரான்ஸ் ஹிமாலயாஸ் சொல்லுவோம், வெளி இமயமலைகள்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம். சரிங்களா. தெத்தீஸ் இமயமலைகள்னு சொல்லலாம், கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். தெத்தீஸ் இமயமலைகள் அப்படின்னு அழைச்சாலும் இது 4 அதுல வரும். இதுதான் ரொம்ப உயரமான பகுதிகளாக இருக்கும். நிறைய பனிப்படர்ந்த பகுதியாகவும் இருக்கக்கூடிய இந்த மேற்கு இமயமலைகள் தான். ஃபுல்லா ஜம்மு காஷ்மீர், சைனா, திபெத் பகுதிகள் இருக்கக்கூடியது. அது கரெக்ட் தான். வெளி இமயமலைகள், வெளி இமயமலைகள்லாம் எதை சொல்லுவோம், நம்ம சிவாலிக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. சிவாலிக்ஸ் வந்து கண்டினியூஸா இருக்கும், இல்ல சிவாலிக்ஸ் வந்து எப்படி இருக்கும், பாட் ஏன்னா நிறைய ஆறுகள், வரக்கூடிய ஆறுகள் எல்லாமே அதை துண்டா உடைச்சிரும். அது பார்க்க ஏன் சிவாலிக்ஸ்ன்னு சொல்றோம்னா, சிவனுடைய பிடரி முடி எப்படி இருக்குமோ, சோ அந்த முடி எப்படி ஜடாமுடி, சிவனுடைய ஜடாமுடி இருக்கு இல்லையா, அந்த ஜடாமுடி எப்படி இருக்குமோ அது போல இருக்குங்கிறதுனாலதான் அதுக்கு பேரே சிவாலிக்ஸ் பேர் இருந்தது. அதனால அது கண்டினியூஸே கிடையாது, இட்ஸ் டிஸ்கண்டினியூஸ் இல்லையா. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதே மாதிரி பெருமிமயமலைகள் பாத்தீங்கன்னா எதுனா உங்களுக்கு வந்து ஹீமாதிரி, சிவாலிக்ஸையும் தாண்டி ஹிமாச்சலையும் தாண்டி காத்து போறதுக்குள்ள, அடிக்கிற காத்து தென்மேற்கு பருவக்காற்று போறதுக்குள்ள எல்லா மலையும் சிவாலிக்ஸ்லயே கொட்டிடும். உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், இந்த பகுதிகள்ல போன வாட்டிலும் கூட நிறைய பெரிய வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா. சோ இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு நிறைய மலைகளை கொட்டிடும். இது மலை, அதுக்கப்புறம் ரெயின் பீரிங் கிளவுட்ஸ் என்ன ஆகாது, ஹிமாச்சலுக்கு போகும்போது, ஹிமாச்சலுங்கிறது உங்களுக்கு வந்து டூரிஸ்ட் பிளேசஸ், அதான் ஹிமாச்சல்.
முசௌரி, நைனிடால், அல்மோரா, சிக்கிம், இந்த பகுதிகள் எல்லாமே என்னது உங்களுக்கு சுற்றுலா தலங்கள், டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும். ஹிமாதிரிங்கிறது கம்ப்ளீட் பீக்ஸ், எல்லாமே உங்களுக்கு 6 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய சிகரங்கள் தான் நீங்க பார்க்க முடியும் ஹிமாதிரி. அப்ப இந்த காத்து அங்க போகும்போது மழை கொண்டு வராது. சரியா? மழை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. எல்லா மழையும் இங்கே கொட்டிடும். சரியா? சோ அதனால வந்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கரெக்ட் தான். சரி, 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். வெளியுமே சிம்பிள், நீங்க ஒண்ணு இல்ல, வெளியுமே மலைகள்ங்கிறது கண்டினியூஸ் கிடையாது, டிஸ்கண்டினியூஸ் இல்லையா? விட்டு 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 கேப் எடுத்து நம்ம அழகா கூகுள் மேப் எல்லாம் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, ரொம்ப பேசிக். இது வந்து நம்ம ரிவிஷன் கிளாஸ் கூட பார்த்தோம். பேஷ்வா அப்படின்னாலே பிரதம மந்திரி. நிறைய முறை சொல்லியிருப்பேன். பேஷ்வானா பிரதம மந்திரி. நியாயம்னா நியாயத்தை சொல்றது யாரு? நீதிபதி. அப்படி இது ரெண்டு வச்சுமே என்ன பண்ணிடலாம், அழகா கனெக்ட் பண்ணிடலாம். சரிங்களா? தமிழ் எப்போ செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? 2004. பார்த்தோமா? 2004. ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. மொத்தம் 6 மொழிகள் இருக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினங்கள், இது வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலே கொடுத்துருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துரும் போது இந்த ஹியூமன் ரைட்ஸ் டே 10th December. அடுத்து பாருங்க, ஆன்டி டெஃபெக்ஷன்ல பாருங்க, இதுதான் ஷெட்யூல் அட்டவணை. எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பான், நான் இந்த வாட்டி ரொம்ப இன்டெப்தா போய் கேட்டுட்டான். ஆனா நம்ம ஈஸியா பண்ணிடலாம். அட்டவணை கட்சி தாவல் தடை சட்டம்ங்கிறது 10வது அட்டவணை, 9வதுங்கிறது அந்த அட்டவணையில வராது, 10வது. அப்ப இந்த 2 வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்ட். சோ இது ஈஸியாவே ஆன்சர் பண்ணலாம். விஷயம் என்ன டஃபா கேட்டிருந்தாலும் நமக்கு இது ஆப்ஷன்ல பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வர வாய்ப்பே இல்லை. சோ சோ இது ஒரு பீட்டா கொஸ்டினா தான் இது. சரிங்களா? ஆமா, 10வது அட்டவணை தானே இது. ஆமா. அடுத்து பாருங்க, எப்பயுமே ஒரு நிதிக்கு எவ்வளவு ஒரு துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படின்றது யாருடைய அதிகாரத்துக்கு? நிர்மலா சீதாராமன் அம்மாக்கு தான் இருக்கும். யார்? அவங்க பினான்ஸ் மினிஸ்டர். அப்படி இருக்கிறச்ச கல்வித்துறை எப்படி வந்து கல்வி நிதி அமைச்சகம் வந்து எப்படி அது பண்ணும்? மற்ற நிதி அமைச்சர்கள் பிளான் தான் பண்ணும். பணத்தை ஒதுக்குறது இவ்வளவு பணம் ஒதுக்கணும்னு சொல்றது யாரு? பிளான் இவ்வளவு பணம் ஒதுக்கணும், பட்ஜெட்டை பட்ஜெட் வரைவை வந்து தாக்கல் செய்யறது நிதி அமைச்சர். அந்த சிகப்பு கலர் பொட்டி எடுத்துட்டு போவாங்க. அதை கலந்து பேசி, நீங்க படிச்சிருப்போம் இல்லையா, கலந்து பேசி இது ஓகேவா நாட் ஓகேவா, அதுல கொஸ்டின், அதுக்கப்புறம் அதுக்கான சப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்டுதான் ஃபைனல் பண்ணுவாங்க பட்ஜெட்டை. அப்ப வந்து இங்க என்ன சொல்லியிருக்கான் கொடுத்து பாருங்க, மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலுத்தி முடிவு செய்கிறது. அது எப்படி முடிவு செய்யும்? அது முடிவு செய்யும் நிர்மலா சீதாராமன் தானே முடிவு செய்வாங்க. கொள்கையை தான் அது வகுக்கும். தேசிய கல்விக் கொள்கை வருது, அந்த கொள்கையை வகுக்கிறது. அப்ப ஆர் இஸ் ஃபால்ஸ் இல்லையா? சரி, சிஆர் தாஸ் அலிப்பூர் பாம் கேஸ் அப்படின்றது தான் வந்து யார் வரா? ஆமா, பிரஃபுல்லா சக்கியன், குதிராம் போஸ் பேர் வந்து நம்ம கிங்ஸ்போர்ட் நீதிபதியோடைய அந்த குதிரை வண்டியில பாம் தூக்கி போட்டுறாங்கன்ற கதையெல்லாம் சொல்லியிருப்பேன், ஞாபகம் இருக்கா கிளாஸ்ல? அதுல அந்த அன்னைக்குன்னு பார்த்து அவர் வரல, ஒரு 2 பெண்மணிகள் இறந்து போயிருவாங்க. பிரஃபுல்லா சக்கி அங்கேயே சூசைட் பண்ணிப்பாரு. இது பார்த்தோம்ல, அதுதான் அலிப்பூர் வழக்கு. சோ அந்த அலிப்பூர் வழக்குல பாத்தீங்கன்னா யார் சம்மந்தப்பட்டிருப்பான்னு கேட்டீங்கன்னா அரவிந்த கோஷ் சம்மந்தப்பட்டிருப்பாரு. சோ அரவிந்த கோஷோடைய சார்பாக யார் இறங்கியிருப்பாருன்னா சிஆர் தாஸ் வந்து வக்கீலா இறங்கியிருப்பாரு. அப்போ வந்து ஆரம்ப காலம். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது ராவ் சாஹிப். இது வந்து யூனிட் 9 கேள்வி. யூனிட் 9 கொஸ்டின் பாருங்க. இது வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணும் போதே சொல்லியிருப்பேன். யூனிட் 9ல வந்து நம்ம அடிப்படையில யாரை பார்த்திருப்போம், நம்ம வந்து ரெட்டமலை சீனிவாசன். சரிங்களா? இவரை பத்தி நம்ம அடிக்கடி பார்த்திருப்போம் இல்லையா? இவர் தான் மோகா காந்தின்னு சொல்லி காந்திக்கு தமிழ்ல கையெழுத்து போட சொல்லி கொடுத்தாருலாம் சொல்லி கொடுத்தாரு. இவர் தான் அதுல வந்து ஒரு ரெட்டமலை சீனிவாசன். சோ மேக்ஸ் நம்ம தனியா பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானம் கருதினும் கைகூடும் அப்படின்றது வந்து காலமும் இடமும், இது ரெண்டும் தான் வந்து ஞானம் கருதி கைகூடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா இது திறனறி தேர்வு திட்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஐஐடி மெட்ராஸ் இந்த காலேஜ்ல வந்து நடத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து இப்ப பிகினிங்ல இருந்தே 9 வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ். சரிங்களா? டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அவங்க வந்து ஸ்டெம் எஜுகேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டெம் எஜுகேஷனை வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அதாவது அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திறனறி தேர்வு திட்டம்ன்ற கொண்டாந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் ஆப்ஷனும் வந்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ற பிளான் தான் இந்த திட்டம். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இது வந்து நடத்துறது எங்க? ஐஐடி மெட்ராஸ். அதுக்காக தான் வந்து நடத்துறாங்க, அந்த காலேஜ்க்காக. ஸோ மேக்ஸ் ஓகே. சோ இது வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ ப்ரீமோலர்ஸ், பாலூட்டிகள்ல பால் பற்கள் நம்ம சின்ன வயசுல பார்த்திருப்போம் இல்லையா? பால் பற்கள் வந்து வந்திருக்காது இல்லையா? பால் பற்கள் இருக்கக்கூடிய டைம்ல ப்ரீமோலர்ஸ், மோலார், ப்ரீமோலர். ஃபர்ஸ்ட் என்ன? இன்சிசர், முன்பற்கள் வந்து இன்சிசர். சரிங்களா? அதுக்கப்புறம் சிங்கப்பல்லு, கெனைன், அப்புறம் ப்ரீமோலர், அப்புறம் தான் மோலர். ஸோ ப்ரீமோலர் வந்து என்ன இருக்காது, இப்போ அது வந்து வளர்ந்துருக்காது. ஸோ அதுதான் சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சைலம் என்ன பண்ணும்? சைலம் தண்ணியை கடத்தும் தாவரத்துல. ஃப்ளோயம் என்ன பண்ணும்? சுக்ரோஸை கடத்தும். சரியா? சுக்ரோஸும் அமினோ ஆசிடையும் கடத்தும். சரியா? சைலம் என்ன பண்ணும்? சைலம் ஃப்ளோயம் என்ன பண்ணும்? சைலம் வந்து தண்ணியை கடத்தும், ஃப்ளோயம் சுக்ரோஸையும் அமினோ ஆசிடையும் கடத்தும். சரிங்களா? சோ இது பாருங்க, இது வந்து ஒரு கஷ்டமான கேள்விதான். சரியா? நயாரித்தா அப்படின்ற ஒரு ஃபாசில் வந்து இட்ஸ் பிரையோஃபைட். சோ தாவரங்கள்ல பார்க்கும்போது நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? தாலோஃபைட், பிரையோஃபைட், டெரிடோஃபைட்,
ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் 5 வகை தான் நம்ம தாவரங்களை பிரிப்போம். சரியா? சோ பிரையோஃபைட்டுங்கிறது இருவாழ் உயிரின்னு கூட நம்ம சொல்லியிருப்போம். இந்த தவளை மாதிரி எங்க எப்படி தவளை இருக்கோ தாவர விலங்குகள் அங்க தாவர உலகத்துல பிரியோஃபைட் வந்து என்னதுங்க இருவாழ் உயிரி. அதுல நயாவித்தாங்கிற ஃபாசில் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நயதித்தாங்கிற ஒரு ஃபாசில்னா புதைப்படிவங்கள். அது வந்து ஒரு பிரியோஃபைட் தாவர வகையை சார்ந்தது. அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்கப்பட்டது. 2022 ஆமா 22 கரண்ட் அஃபேர்ஸ் இது. சரிங்களா? சோ பொதுவா பூஞ்சைகள் வந்து மனுஷங்களை தாக்காது. பூஞ்சைகளுக்கு மருந்தே இல்லை. பூஞ்சைகள் மனுஷனை தாக்குச்சுன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. காரணம் வந்து பூஞ்சைகள் வந்து அது தாவர உலகத்தையும் விலங்குகளையும் மட்டும்தான் தாக்கக்கூடியது. பூஞ்சைகள் பாத்தீங்கன்னா நமக்கு உதாரணம் சொன்னா டேண்ட்ரஃப்லாம் சொல்லணும். டேண்ட்ரஃப் வந்து போகாது இல்லையா? ரொம்ப கஷ்டம் இல்லையா? சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆர் வெரி டெட்லியர். சரிங்களா? சோ இப்போ நம்ம பூமி வெப்பமயமாகுதல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம் இல்லையா? அதுல வந்து தண்ணீர் மட்டம் அதிகமாயிரும். கடலோரமா இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் தண்ணியில மூழ்கி போயிரும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. கிருமியுடைய உலகத்துல, சரியா? கிருமி உலகங்கள்ல வந்து ரொம்ப புதஞ்சு போன ஐஸ்ல புதஞ்சு போன கிருமிகள் எல்லாம் என்ன பண்ணலாம்? ரொம்ப வருடங்கள் முன்னாடி ஐஸ்ல உறைஞ்சி போன கிருமிகள் எல்லாம் வெளியில வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு நோய் தொற்று வந்து உருவாக்கும். சரிங்களா? இப்ப கொரோனால ஒரு டிசீஸே கிடையாது. பெரிய ஒரு டிசீஸ் எல்லாம் கிடையாது. அதோடைய டெட்லி பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான். டெத் என்னது 0. 100 பேர் வந்தா ஒருத்தர் தான் செத்துக்குவோம். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து இதை விட ரொம்ப 100. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி பெரிய ஒரு நோய் பரப்பலா இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நம்ம டெட்லி டிசீஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து எதை எடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எர்சீனியா பெஸ்டிஸ் உடையது. எர்சீனியா பெஸ்டிஸ் வந்து எதை கொண்டு வரும்? என்ன படிச்சிருக்கோம்? பிளேக் நோய்னு சொல்லுவோம். கொள்ளை நோய். கொள்ளை நோயில நம்ம வந்து 13ஆம் நூற்றாண்டுல வந்து யூரோப்ல வரும்போது பாதிக்கு பாதி அதோடைய பாப்புலேஷனே குறைச்சிருச்சு. 40 பேர் ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா 2 பேர் செத்து போயிருவாங்க. அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய்கள்லாம் இப்ப வரலாம். அதே போல ஃபங்கஸ் என்ன பண்ணும்? அதுவும் சீதோஷ்ணம் ஏத்த மாதிரி பரிணாமம் அடையும் போது மனிதனுக்கு வந்து தொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஒரு ரேர் சினரி வந்து கொல்கட்டால வந்து டயக்னோஸ் பண்ணிருப்பாங்க. பூஞ்சை வந்து மனுஷனை தாக்கி அது வந்து ஒரு டெட்லி டிசீஸா மாறி இருக்கும். ஸோ எந்த வந்து யாருன்னா காண்டாஸ்டிரியம் பர்பூரியம் அப்படின்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கும் கொல்கட்டால. சரியா? அது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, எப்படியும் ஆன்சர் பண்றது கஷ்டம் தான். ஓகே. அதே மாதிரி இங்க பாருங்க, ப்ராஜெக்ட் டைகர் 73 74 கொடுத்துருக்கான், தப்பு. அதே மாதிரி உயிர்கொள்ள காப்பகம் 18. தமிழ்நாட்டிலேயே 3 இருக்கு. பல முறை சொல்லியிருப்பேன். உயிர்கொள்ள காப்பகம் 18 சொல்லியிருக்கோம். இது ப்ராஜெக்ட் டைகர் 73 ரிவிஷன் கிளாஸ்ல கடைசியா 18. 72ல திடகதை சட்டம் போடுவாங்க. அடுத்து 73 டைகரை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் வந்திருக்கு. 74 கொடுத்துருப்போம். ஸோ இது ஒண்ணும் தப்பு. அதனால இது ரெண்டுமே வந்து தவறான விஷயம். ஆமா. இந்த அஜந்தா, எல்லோரா, எலிபென்டா, பாக்கோயெல்லாம் குப்தர் காலகட்டத்து. ஆனா உதயகிரி, ஒடிசா எங்க இருக்கு? ஒடிசால பாத்தீங்கன்னா காரவேல, ஹத்திகும்பா கல்வெட்டு, உதயகிரி குகைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காரவேல அரசருடையது. சரியா? காரவேல அரசு. இவர் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திராவிட சங்காத்தா அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருப்பாரு. திராவிடர்கள்ங்கிற வார்த்தையை இவருடைய கல்வெட்டுல மென்ஷன் பண்ணியிருப்பாரு காரவேலர். சரியா? சோ இந்த திராவிடனுங்கிற அந்த சொல்லலாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒன்றும் வந்தது கிடையாது. கேல்டுவெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லல. திராவிடம்ங்கிற வார்த்தை பாத்தீங்கன்னா பல அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அது புழக்கத்துல இருந்து சொல்றாங்க திராவிடம் அப்படின்றது. சரிங்களா? சோ காரவேலன் அரசனுடைய தான் அந்த உதயகிரி. சோ அப்ப குப்தர் காலகட்டத்து கிடையாது. சரியா? அது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். யூனிஃபார்ம் கல்வெட்டு. நம்ம பார்த்துக்கோமே முதல்ல எடுத்து சுமேரியர்கள் இருந்து யூனிஃபார்ம் தான். களிமண்ணையை வந்து என்ன பண்ணுவோம்? பலகையாட்டம் தட்டி அதை நெருப்புல ஃபர்ஸ்ட் தள்ளு வச்சு குத்தி குத்தி குச்சி மாதிரி என்ன பண்ணுவான்? எழுதி அதை நெருப்புல சுட்டு அப்படியே அந்த என்ன பண்ணிடும்? சுமேரியனுடைய பலகை. அது இந்த கல்வெட்டு தான் யூனிஃபார்ம் கல்வெட்டுகள். இதை கிளாஸ் நடத்தும் போதே காமிச்சிருப்பேன். இது ரொம்ப வெரி பேசிக்கான விஷயம். டிபிஎஸ்பி கோர்ட்ல போய் கேட்க முடியுமா? கேஸ் போட முடியுமா? இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள். இட் இஸ் நான் என்ஃபோர்சபிள். பிரியாம்புலும் சரி, முகவுரையும் சரி, டிபிஎஸ்பி ரெண்டுமே கோர்ட்ல போய் நம்ம என்ன பண்ண முடியாது? அதை செய்யுங்கன்னு சொல்லி என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. தே ஆர் நான் என்ஃபோர்சபிள். அது நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். சோ இது வந்து வெரி பேசிக்கான கொஸ்டின். சரிங்களா? டிபிஎஸ்பி ரிவிஷன்லயும் பார்த்திருப்போம் நம்ம. அண்ட் அதுக்கப்புறம் பாருங்க 214. இது வந்து அட்டவணை 7க்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. இந்த அட்டவணை கேள்விதான். ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்? அதை வந்து லேட்டர் பாலிட்டோட செகண்ட் ஹாஃபோட ஒன்றி கேட்டிருக்கான். சரிங்களா? சோ வந்து இது வந்து ரெண்டுமே கரெக்ட். சரிங்களா? ரைட்டு. முதல் சணல் சணல் உற்பத்திக்கான தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா ரிஷ்னால இருந்து வந்தது, கொல்கட்டா. சரிங்களா? கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால்ல வரக்கூடியது. ஓகே. சணல் உற்பத்தி அந்த ப்ராசஸ் கூட நம்ம அதை பத்தி பார்த்திருப்போம். ரெட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் பண்ணிருப்போம். ஆனா வந்து இவன் என்ன பண்ணிருக்கான்? ஸோ அது எங்க முதல் தொழிற்சாலை உருவானது அப்படின்றத பத்தி கேட்டிருக்கான். ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, ஹெச்டிஎல் அப் டு டேட்டா கொஸ்டின் 2023 இது கேட்காம 2016 லிஸ்ட் கேட்டிருக்கான்.
ஸோ அப்ப நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி இதுதான் வரிசை, அந்த முதல் 4 வரிசை. சரிங்களா? ஸோ இது வந்து பெரிய தெரியணும் கூட அவசியம் இல்லை. முதல்ல நார்வே தான் இருக்கும், பல வருஷமா நார்வே தான் இருக்கு. இது ஒண்ணு தெரிஞ்சல நம்ம என்ன பண்ணிடலாம், 1 4 2 3 போட்டுடலாம். இது 2016 டேட்டா தெரியலனாலுமே ஈஸியா, அதாவது கொஸ்டின் என்னதான் டஃபா இருந்தாலும் ஆன்சர் ஆப்ஷன்ஸை டஃப் பண்ணல இந்த வாட்டி. அதனால பாத்தீங்கன்னா ஈஸி டு. இதே ஆப்ஷனை டஃப் பண்ணிதான் வச்சுக்கோங்களேன், இந்த 3 ஆப்ஷன் இங்க இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்லயும் 1 1 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆயிரும். ஸோ எல்லா இடத்துல பல இடங்கள்ல வந்து ஆப்ஷனை டஃப் பண்ணாம கொஸ்டினை மட்டும் டஃப் பண்ணி விட்டுட்டான். இதனாலேயே வந்து இது ஈஸி டு மாடரேட் ஆச்சு. ஆனா இது ஆப்ஷன் எல்லாம் டஃப் பண்ண ஆரம்பிச்சிருந்தானா கண்டிப்பா டங்கு வரது போயிருக்கும். ஓகே, சோ தாசிகளின் மோசவலை அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருப்பாங்க யாரு, மூவலூர் ராமாமிர்தம். அண்ட் முத்துலட்சுமி ரெட்டியோடைய அந்த பில் தேவதாசி அபாலிஷன் வந்து அவங்க துணை நின்று அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, தீரன் சின்னமலை, இதெல்லாம் கணக்கெல்லாம் கரெக்ட் தான். ஆனா கடைசியில வந்து பிரெஞ்சுன்ட்டான். பிரெஞ்சு கிடையாது, இது சின்னமலை போராடினது வெள்ளக்காரனை எதிர்த்து தானே. அப்ப என்ன ஆயிடும், இதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பிரெஞ்சு அகேன்ஸ்ட் பிரெஞ்சு இல்ல, அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ்னு வரணும். அப்ப இந்த இடத்துல வந்து ஈஸியா, இது ஒரு கொஸ்டின் தான் பார்க்க பெருசு, ஆனா கரெக்டா படிச்சோம்னா ஆன்சர் ரொம்ப ஈஸி இதெல்லாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, பகோடா. நம்ம பலமுறை சொல்லுவோம், வராகன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, வராக நாணயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜயநகர தெலுங்கு மொழியில பகோடான்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருப்போமே, கட்டபொம்மன் வந்து 1800 பகோடாக்கள் கொடுக்கணும், அது பேலன்ஸ் பெண்டிங் ஆகி போச்சு அப்படின்னா படிச்சிருப்போம். பகோடாங்கிறது தங்க நாணயம் தானே, கிளாஸ்ல கூட காமிச்சிருப்பேன், ஸ்கூல் புக்ல படமே இருக்கு. சரிங்களா? சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டிங்கிறது கோபாலகிருஷ்ண கோகலேயோடைய அமைப்பு 1904 வந்திருக்கு. சரிங்களா? மத்ததெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி வஉசி யாரு, இவர் வந்து மிதவாதியா தீவிரவாதியா? இவர் வந்து ஒரு தீவிரவாதி. சரிங்களா? சோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான். யார ஃபாலோ பண்ணுவார், லால் பால் பால் 3 பேரை ஃபாலோ பண்றாரு. கோகுலேங்கிறது மிதவாதி. அப்போ இவர் மிதவாதியா இருந்தா இவரே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா இருக்க போறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, இது ரெண்டும் கிடையாது. கோபாலகிருஷ்ண கோகலே மிதவாதி அப்படின்னு தெரிஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த 2 ஆப்ஷன் நீங்க வந்து இதுல ரிமூவ் பண்ணிட முடியும். சரிங்களா? தொழிலை வச்சுதான் வந்து வேறுபடுத்துறாங்க இல்லையா? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்த கேள்வி, அக்ஷாய் சின். அக்ஷாய் சின்னும் சரி, பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் பிஓகே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சரி, ஆசாத் காஷ்மீர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மேப்ல இருந்து பக்கத்து அண்டை நாடுகளை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கிரமிச்சுட்டாங்க. சோ அப்போ ஆசாத் காஷ்மீர் பிஓகே அப்படின்றதுலாம் பாகிஸ்தான் பிடிச்ச பகுதி. சீனா ஆக்கிரமித்த பகுதி லடாக்ல கொஞ்சம் பகுதியும், ஆமா உத்தரகாண்ட்ல கொஞ்சம், அருணாச்சல் பிரதேஷ்ல கொஞ்சம் என்ன பண்ணிருப்பான், ஆக்கிரமிச்சிருப்பான். அந்த பகுதியை தான் அக்ஷாய் சின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப பேசிக்கானது, நம்ம அடிக்கடி மேப்ல பார்த்திருப்போம். நம்ம மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பேஜே தான், ஜியாகிரபி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் பேஜே இந்த டேட்டா தான் கொடுத்துருப்போம் நம்ம. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு மிஸ்டேக்கான கொஸ்டின். தமிழ்நாடுடைய ஜிடிபி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 14%. சரிங்களா? நானும் 2 3 ரெஃபரன்ஸ்ல கிராஸ் செக் பண்ணிட்டேன், 14% தான் வருது. சரிங்களா? இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8.10 8.8 சீரீஸ்லேயே கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து வாய்ப்பு இல்லை. சரியா? அடுத்து மங்களமாலைங்கிற ஸ்கீம் வந்து 2022. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு, மற்றபடி எல்லாமே கரெக்ட். சரி, ஆதரவற்ற பெண் குழந்தைகளுக்கு வந்து திருமணத்தை உதவி செய்வதற்கான ஒரு திட்டம் இது மங்களமாலைங்கிறது. சரிங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட் ரொம்ப பேசிக்கான விஷயம், இது ஒன்று தெரிஞ்சாலே போதும். கிரேப் டார்டாரிக் ஆசிட், இது வந்து வெரி பேசிக். ஏன்னா ஆசிட்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து கெமிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸ் சால்ட்னா இருக்கக்கூடிய ஒரே இதுதான். ஸோ அதனால கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் ஈஸியாக கேட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயாலஜி தான் கொஞ்சம் கஷ்டமா போச்சு. அடுத்து நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், பெரிய நிலா கேனிமேட் தான் மிகப்பெரிய நிலான்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது நம்ம என்ன பண்ணிருக்கலாம், அதை வச்சு கேன்சல் பண்ணா A4 அது ஆட்டோமேட்டிக்கா பீட்டாவா மாறி இருக்கும். இன்னும் ஒரு கொஸ்டின் தெரிய வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டைட்டன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக்லேயே கொடுத்துருப்பான். புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேகமூட்டம், மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடிய ஒரு பூமியை போல மேகமூட்டம், புயல், காத்து இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்ற மாதிரியே கோள். ஆக்சுவலா வந்து அது துணைக்கோள். சரியா? சேட்டலைட், அது வந்து ஒரு சேட்டலைட், டைட்டன் சேட்டலைட். ஸ்கூல் புக்ல 11th கொடுத்துருக்கான். சரிங்களா? 11th ஸ்கூல், எல்லாமே இது வந்து 11th டேட்டா தான். அது இது 2 தெரிஞ்சா நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா மேட்ச் பண்ணிட முடியும். ரைட்டு. ஸோ இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான். ஆனா அந்த ஸ்கீமுக்குள்ள உள்ள போய் வந்து கேட்டிருக்கான், இது வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்கீம் அப்படின்ட்டு. ஸோ பொதுக்கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது அப்படின்ற மாதிரி, அதாவது இட் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அட் ஆல் லெவல்ஸ் பை இன்டெகிரேட்டிங் த 2T, டீச்சர் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இப்படி வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், டீச்சர்ஸ் உடைய
தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணும்போது பண்ணலாம். அடுத்து பாருங்க புக்கு கொஸ்டின் கேட்டேன்னு சொல்லி புக்கு யாருல நான் சசி தரூர் எழுதியிருப்பேன். சசி தரூர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா எம்பி, காங்கிரஸ் கட்சிக்காரர். சரியா? அவர் சூப்பர்பான ஒரு அவர் மாதிரி இங்கிலீஷோட புலமை மிக்க ஒரு நபரே வந்து எம்பிஸ்ல இல்ல. அந்த அளவுக்கு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒன் ஆஃப் தி ஸ்டால்வார்ட் நீங்க பாக்குறச்ச சோ அவருடைய புத்தகம் தான் சசி தரூர் உடைய புத்தகம் தான் அம்பேத்கர் லைஃப் அப்படின்ட்டு. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். அண்ட் இது ரொம்ப பேசி மேக் இன் இண்டியா 2014 மோடி வந்தாலும் முதல் வேலை செஞ்சது அதுதான். ஸோ அதனால அது ஒன்றும் இப்போ கன்ஃபியூஷன் ஈஸியான கொஸ்டின் அது. அடுத்து ஹரப்பல் தெரியாது, ரொம்ப ஈஸி இருக்கு. குதிரை தெரியாது, குதிரையும் தெரியாது, இரும்பும் தெரியாது. அடிக்கடி படிச்சிருப்போம், இதுவும் ஈஸி. அடுத்து காமன் ஹைகோர்ட், இது ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்துருக்கோம் நம்ம. ஞாபகம் இருக்கா? 25 ஹைகோர்ட் இருக்கு, அதுல வந்து காமன் ஹைகோர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அது பஞ்சாப், ஹரியானா. இது வந்து ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்தோம், இப்போ பார்த்தோம். ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அது நம்ம. சரிங்களா? அதுல வந்து பார்த்தது இது. அடுத்து பாருங்க, இது ரொம்ப டஃப்பான விஷயம். நமக்கு இதெல்லாம் நானும் லோக்கல் பாடி உள்ளாட்சி அமைப்பு உருவாக்குறதுக்கான விஷயம். ஆனா இதோட வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஞாபகம் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். முதல் கமிட்டி பல்வாந்த் ராய் நமக்கு தெரியும். சரியா? பல்வாந்த் ராய் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது, அசோக் மெஹ்தா செகண்ட் அது. சரிங்களா? இது ரெண்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எல்எம்சிமே ஜிவிகே ராவும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் தான், 85 86. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன ஆயிரும், டஃப் ஆயிடும். ஒரு பீட்டால இது வந்து ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் ஆயிடும். எது முதல்ல ஜிவிகேவா இல்ல எல்எம்சி இந்தியா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ பாக்குறச்ச நமக்கு வந்து இது வந்து 2413 அப்படின்ற மாதிரி ஆகுது. சரிங்களா? அடுத்து பாருங்க, எம்ஆர்டிபி சட்டம் எப்ப கேன்சல் பண்ணாங்க? எம்ஆர்டிபி சட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது 11th ஸ்டாண்டர்ட்ல எக்கனாமிக்ஸ் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. 91. ஸோ 91ல வந்து எம்ஆர்டிபிங்கிறது மோனோபாலி அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு பதிலா இப்போ காம்படிஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாயிருக்கு. இதெல்லாம் கிளாஸ்லேயே பார்த்தது தான். சரிங்களா? 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு வந்து வரும். நான் 4 லெசன் தான் படிக்கணும்னு சொன்னேன். 4 லெசன் ஒரு கண்டிப்பா கொஸ்டின் வரும், வந்துருச்சு. சரிங்களா? அடுத்து பாருங்க, கிசான் கிரெடிட் கார்டு. இது நபார்டு வங்கி. விவசாயிகள் சம்பந்தப்பட்ட ஒரே வங்கி நபார்டு தான். சரியா? சோ நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட். சோ அழகா என்ன பண்ணலாம், அதை யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, இது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். இந்த எப்படி வந்து இந்த 2 கப்பல் வாங்கினாரு அப்படின்னு பாக்குறச்ச 40,000 ஷேர்ஸ் பங்குச்சந்தை. இது பாருங்க, சொல்லும் போது பங்குச்சந்தை எப்படி நடந்தது அப்படின்ற ஒரு கதை கூட சொல்லியிருப்பேன் கிளாஸ்ல. சரியா? 10 லட்ச ரூபாய். இப்போ இன்னைக்கு அந்த அப்போ போட்ட 10 லட்ச ரூபாய் நம்ம இவரு வஉசி ஆரம்பிச்சது இன்னைக்கு கணக்குல 2000 கோடி அப்படின்ற அளவுக்கு வந்து மதிப்புடையதாக ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இது வந்து கிளாஸ்ல பார்த்து. சரியா? ரைட். அடுத்து பாருங்க, மறுபடியும் ஒரு கேஸ் சதி வழக்குல கக்கோரி சதி வழக்கு. கக்கோரி சதி வழக்கு உங்களுக்கு தெரியும், ட்ரெயினை கவிழ்க்கிறதுக்கான சதி வழக்கு. இது கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சரியா? சோ இந்த ராம் பிரசாத் மிஸ்வில் அண்ட் அஷ்ஃபகுல்லா கான் இவங்க 2 பேரும் கக்கோரி சதி வழக்குல வந்து சம்மந்தப்பட்டிருப்பாங்க. கக்கோரி ட்ரெயின் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொய் பேசாம இருக்கிறது, பொய்யா வழக்கு. சரியா? பொய்யா வழக்கு அப்படின்றது வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இது வந்து ஃபேக்ட், புக் ஃபேக்ட்ஸ் கொஸ்டின் இது. முசிறிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் எம்போரியம், பேரங்காடி, சூப்பர் மார்க்கெட்டா இருந்துச்சு அப்படின்னு பிளைனி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, முதல் திராவிட மகாஜன சபாவோட யூனிட் 9 கொஸ்டின் இது. அழகு 9ல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி. ஊட்டியில நடத்தியிருப்பாரு முதல் சபை. ஏன்னா அவர் தாத்தா பட்லரா இருக்கும்போது இவர் ஊட்டி தானே போயிருப்பார். முதல்ல அயோத்தியாசர் வந்து தன்னுடைய அறப்பணியை வந்து ஊட்டியில சொந்த தாத்தா கூட அங்க கூட போய் தங்கி இருக்கும் போது ஆரம்பிச்சிருப்பார். அவரை பத்தின கதைகள் யூனிட் 9 கிளாஸ்ல சொல்லியிருப்பேன் நான். சரிங்களா? அடுத்தது அனிமியா முக்து பாரத் அப்படின்றது 2018ல வந்தது. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின். சரிங்களா? அடுத்து பாருங்க, மறுபடியும் யூனிட் 9 கொஸ்டின் இது. சரிங்களா? மொத்தம் 5 வருஷத்துக்கான 5 வருஷ கால அளவுக்காக நிதி வழங்கப்பட்டது ஜப்பானிடம் இருந்து. அது ரொம்ப பேசிக். இது வந்து இதுவரை டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் நான் 8 வாட்டி மேல கேட்டான் இந்த கேள்வி. மில்லட்ஸ் திணை வகைகள் தான் 2018 இன்டர்நேஷனல் மில்லட்ஸ் இயர் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். அடுத்து பாருங்க, பட்ஜெட்ல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்குங்க. பட்ஜெட்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க கம்பல்சரியா பட்ஜெட்டை படிச்சுட்டு போகணும். பட்ஜெட்டை ஏன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மட்டும் பட்ஜெட்ல தான் கேள்வி வராது. பட்ஜெட் வந்து ஒவ்வொரு யூனியன் பட்ஜெட் பார்த்து யூபிஎஸ்சி பேஸ் பண்ண கொஸ்டினுக்கு குரூப் 1ல மட்டும்தான் பட்ஜெட் தொடர்பான வந்து கேள்விகள் கேட்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா குரூப் 4ல போன வருஷமும் இதே மாதிரி குரூப் 4ல பட்ஜெட் கொஸ்டின் வந்துச்சு. இந்த வருஷமும் வருது. சோ அப்ப வந்து பட்ஜெட்டை படிச்சுட்டு பட்ஜெட்ல வெறும் படிச்சா மட்டும் போதாது. எது எவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்கிறாங்கிற நம்பரே நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு தான் போய் ஆகணும் அப்படின்றது இதுல தெரியும். இல்லைன்னா இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? பட்ஜெட்டை கம்ப்ளீட்டா நீங்க என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். அது வந்து கண்டிப்பா 2 கொஸ்டின் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதத்துடன் குரூப் 4 வந்து இந்த வாட்டி மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. சரிங்களா? 3512 கோடி. அண்ட் ரொம்ப ஒரு பிசிக்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு கொஸ்டின் இது.
சரிங்களா? டாப்ளர் விளைவு நம்ம படிச்சிருப்போம். ஆம்புலன்ஸ் சத்தம் வந்து பக்கத்துல வரும்போது வாய் வாய் போச்சுன்னா தூரம் போச்சுன்னா நமக்கு தெரியும். சரிங்களா? சோ இதுதான் டாப்ளர் விளைவு. அது வந்து சவுண்ட் லைட்டுக்கும் வரும், சவுண்டுக்கும் வரும். 2 ஒலிக்கும் வரும். சரிங்களா? ஆ சோ இந்த நட்சத்திரம் நம்மள நோக்கி வருதா, இல்ல விலகி போகுதா அப்படின்றது நம்ம இந்த டாப்ளர் விளைவு வச்சு தான் தெரிஞ்சுப்போம். நட்சத்திரம் நம்ம பார்க்கும்போது சிகப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து என்ன எப்படி அருகி வருதா, இல்ல ப்ளூ கலர் இருக்குன்னா தொலைந்து தள்ளி போகுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் ரைட் ரெட் வந்து என்ன பண்ணுவோம், ரெட்டுக்கும் விப்ஜிஆர்ல பார்த்திருப்போம் இல்லையா? 7 நிறங்கள் பார்த்திருக்கு. அதுல இந்த வயலட் அப்படின்றதும், ரெட் அப்படின்றதும், ப்ளூ, ரெட் இது 2ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடியது. சரிங்களா? சோ இந்த அதுதான் ரெட் ஷிஃப்ட், ப்ளூ ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நட்சத்திரங்கள். அப்போ ஒலியும் சரி, கேட்கக்கூடிய சவுண்டும் சரி, பார்க்கக்கூடிய ஒலியும் சரி 2மே டாப்லர் விளைவுக்கு உட்படுத்தப்படும். சரி நம்ம ஸ்கூல் புக் மெட்டீரியல்லே குடுத்திருப்பது. சோ டாப்லர் விளைவு நடக்காம இருக்கிறதுக்கு எப்பலாம் நடக்காது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ல எது தப்புன்னு கேட்டிருக்கான். புரிஞ்சுதுங்களா? டாப்லர் விளைவு நடக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் கேட்கல. நடக்காம இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்றதுல எது தப்புன்னு கேட்டிருக்கான். அப்ப இதுல என்னன்னா, இப்ப இதுல ஆப்ஷன்ல நீங்க சூஸ் பண்ணக்கூடியது டாப்லர் விளைவு நடக்கிறதுக்கான கண்டிஷன்ஸ். நீங்க சூஸ் பண்ணா ஃபால்ஸ்ன்னு சொன்னா இங்க என்ன வரும்? இங்கேயும் ஃபால்ஸ், இங்கேயும் நோ டாப்லர். அப்ப என்னவா இருக்கும்? அப்ப எஸ்ஸா இருக்கும். அப்ப 1 அண்ட் 4 மட்டும் பாருங்க. இதுதான் உங்களுக்கு இங்க மொத்தம் 5 கண்டிஷன் குடுத்திருக்கேன். இந்த 5 கண்டிஷனும் டாப்லர் விளைவு நடக்காம இருக்கிறதுக்கான கண்டிஷன். சரி இதுல எது வரல அப்படின்னு பார்த்தா இந்த 1 அண்ட் 4 வரல. மறுபடியும் கெமிஸ்ட்ரில இன்னொரு அடுத்த 2வது கொஸ்டின் ஆசிட்லயே கேட்டிருக்கான் பாருங்க. சோ ஆசிட மட்டும் நீங்க கம்பல்சரியா படிச்சுட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரில வந்து 2 கொஸ்டின் வந்து நம்ம அழகா அடிச்சிருந்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ இது வந்து 1 அண்ட் 3. ப்ளூ லிட்மஸ் பேப்பர் என்னவா மாறும்? ரெட்டா மாறும். சரியா? இங்க பேசிக் மீடியம்ல. அதே மாரி இங்க என்ன குடுத்திருக்கான்? இங்க வந்து அ அ அஸ் அ ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து டர்ன்ஸ் ரெட் இன் பேசிக் மீடியம் குடுத்திருக்கான். அசிடிக் கண்டிஷன்ல தான் என்ன ஆகும்? ஆமா. மாறும். சோ அது மாத்தி குடுத்திருக்கான். சோ அதனால வந்து தப்பு. ஆனா பேலன்ஸ் என்ன வரும்? 1 அண்ட் 3 வரும். ஸ்டேட் அனிமல் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஸ்டின் தப்பு. அ முதல்ல ஒரு கொஸ்டின் மிஸ்டேக்ன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஜிஎஸ்டிபியோட 2வது கொஸ்டின் மிஸ்டேக் வந்து அ ஸ்வாம்ப் டீர். நான் கூட கிளாஸ்ல ரீசென்ட்டா வந்து மான்கள பத்திலாம் நெறைய மான் வகைகள் இருக்குலாம் கிளாஸ்ல சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அதுல மான் வகைகள்ல ஸ்டேட் ஸ்வாம்ப் டீர் பாராசிங்கா அப்படின்ற மான் வந்து எந்த மாநிலத்துடைய மாநில விலங்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேஷ் மற்றும் மத்திய பிரதேஷ் தான். ஆப்ஷன்லயே இது இல்ல. சரிங்களா? அதனால இதுவும் தப்பு தான். அண்ட் 49வது G7 மாநாடு வந்து ஹிரோஷிமா நடக்குது. இது போட்டாங்கல்ல ஹிரோஷிமா, நாகசாகி ஜப்பான். சோ இந்தியன் ரைவல்ஸ்ல யானை குறுக்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா இவங்க ட்ரெயின் ரூட் எல்லாமே பெருசு பெருசா போட்டு வச்சிருக்காங்கல்ல குறுக்க யானை நடந்து போச்சுன்னா யானைக்கு தெரியாது யானை சிக்கிக்கும். அப்ப யானை அடிச்சு இந்த மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே போன வருஷம் மட்டுமே இந்த மாதிரி யானையில அடிபட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 யானைக்கு மேல செத்து போயிடுச்சு. So, அதனால இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அஹ், யா- யானைக்கு யானைக்கு வந்து இந்த இது இருக்குல்ல பி தேனியோடைய சத்தம் வந்து பொறுத்துக்க தேனி கடிக்க வந்துன்னு சொல்லி யானை பயந்து ஓடிடும். சோ அதனால என்ன பண்ணாங்கன்னா போன வாட்டி போன கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களுடைய சத்தத்தை அந்த ரயில் ட்ராக்ல வந்து யானைகள் அதாவது எல்லா இடத்துலயும் பண்ணணும் அவசியம் இல்ல. எங்கெங்கெல்லாம் எலிபென்ட் கிராசிங் ஜோன்ஸ் இருக்குல்ல சோ அந்த ஜோன்ஸ்ல மட்டும் தேனீக்களுடைய சத்தங்களை பண்ணும்போது யானை அந்த இடத்துல நிக்காது ஓடிடும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுவும் ஒரு லெவல் தாண்டி ஏஐ பேஸ் பண்ண ஏஐ எல்லா இடத்துலயும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏஐ இல்லாத இடமே கிடையாது செயற்கை நுண்ணறிவு. அப்ப அதையும் வந்து இங்க என்ன பண்ணிருக்காங்க கஜராஜ் இது ஒண்ணும் நீங்க ஆன்சர் இது கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும் கூட அவசியம் இல்ல. இது பாருங்க ஹத்தின்னு வருது, ரேடியோன்னு வருது, ஜியோகிளிஃப்னு வருது. பேர்ல இப்ப கஜா. கஜானாலே நமக்கு யானைன்னு தெரியும். சரியா? கஜேந்திரா அப்படின்னு சொல்லுவோம்ல. கஜா. அப்ப கஜ ராஜா. சுரக்ஷானா பாதுகாப்பு. கொஞ்சம் ஹிந்தி வார்த்தை கத்து வச்சுக்கன்னு அப்பப்ப சொல்லியிருக்கேன். சுரக்ஷா, பீமா அப்படின்றதுலாம் என்னது? பீமானா இன்சூரன்ஸ். சுரக்ஷானா பாதுகாப்பு. அப்ப கொஞ்சம் எப்படியும் கண்டிப்பா ஹிந்தி பேர் தான் வைப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? இது ஆன்சர் பண்ணது தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது. சரிங்க. இது படிச்சிருக்கணுமோ, இல்ல தெரிஞ்சுக்கணும் அவசியமே இல்ல. இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்? நம்ம ஒரு சமயோஜித புத்திய பயன்படுத்தினாலே ஆன்ஸர் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? கஜன்னா என்னது? யானை. சரியா? யானைய ராஜா, கஜராஜான்னா யானைய தான் பாதுகாக்க போறோம். சுரக்ஷனா பாதுகாப்பு. இதுக்கு ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் தேவையில்ல. ஆனா இத சொல்லியிருப்பேன். எப்போ வந்து வங்கப் பிரிவினைய வந்து தேசிய போராட்டமா மாத்தியவர் யாரு? வங்கப் பிரிவினைய தேசிய போராட்டமா மாத்த முடியும்னு சொல்லி காமிச்சது சுரேந்திரநாத் பானர்ஜி. அந்த தருணத்துல வந்து அமர் சோனார் பங்களா பாடல் பாடி சரிங்களா? வங்கதேசத்துடைய சுதந்திர போராட்ட பாராட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அமர் சோனா பங்களா பாடுறது, ரக்ஷா பந்தன் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டாங்க. இது பண்ணாங்கலாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? கிளாஸ்ல. அது வந்து ரவீந்திரநாத் தாகூர். இது கிளாஸ்ல நம்ம வந்து அழகா டிஸ்கஸ் பண்ண இது. கவனிச்சு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாரும். 178. அடுத்து வந்து 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்றது வந்து நம்ம யார சொல்றோம்னா பகமன் ஷா. அவரே சொல்லி தன்னுடைய நான் இது ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் இது.
ஸ்கூல் புக்லயே இருக்கு, மென்ஷன் ஆயிருக்கு. அலெக்சாண்டர் வந்து பகுமன் ஷாவை நம்ம தன்னுடைய அலெக்சாண்டர் தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் குறிப்பிட்டு நாணயத்தை வெளியிட்டார். அடுத்து பாருங்க, வில்லேஜ், இன்டர்மீடியட், டிஸ்ட்ரிக்ட் அப்படிதானே வரும். ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி இப்படிதான் வரும். ஸோ இது வந்து ஈஸியா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கிராமம், இடை, மாவட்டம். ஈஸியான கொஸ்டின் பாருங்க. இதுவும் லோக்கல் பாடி தான். உள்ளாட்சியில இருந்து மட்டுமே எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஸோ இந்த வாட்டி கொஸ்டினை வந்து பிரிச்சு போடாம ஒரே ஒரு ஏரியாவை எடுத்து அதுக்குள்ளேயே ஒரு 4-5 கொஸ்டினை கேட்டாங்க. சரியா? பொது பார்ப்பனா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வரும். அப்படிதான் வரும். சரிங்களா? ஆனா இந்த வாட்டி என்ன பண்ணிருக்கான், கொஸ்டின் வந்து ஒரு செக்டரா புடிச்சிட்டானா, அதுவே புடிச்ச புத்தகத்தை புடிச்சானா புத்தகத்தை யார் எழுதுனான்ற கேள்வியே ஒரு 3 கேள்வி கேட்டு வச்சுட்டான். லோக்கல் பாடி உள்ளாட்சியை புடிச்சானா உள்ளாட்சியை பத்தியே ஒரு 4 கொஸ்டின் கேட்டு வச்சுட்டான். இப்படி வந்து கேட்டு வச்சிருக்கான். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த ஏரியாவை விட்டா நல்லா படிச்சவன் அவனுக்கு அழகு லக்கு. ஆஹா, ஒரே நமக்கு தெரிஞ்ச ஏரியாலே 3 கொஸ்டின் கேட்டிருக்காண்டான்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அந்த ஏரியாவை ஒதுக்குனவன் அவுட். சரிங்களா? இது பாருங்க, பிரவேசி பாரதிய திவாஸ். நம்ம காந்தியை பத்தி ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்ன விஷயமே இதுதான். அவர் எப்ப வந்து இறங்கினாரு? 1915 வந்து இறங்கினாரா கப்பல்ல. அவர் வந்த நாளே நம்ம என்னன்னு கொண்டாடுறோம், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்னு கொண்டாடுறோம்னு சொல்லி சொன்னா பாடல் ஹிஸ்டரியில இதை சொல்லிதான் காந்தியின் காலம், வெகுஜன போராட்டம் அப்படின்ற ஹெட்டிங் போட்டு இதை சொல்லிதான் ஆரம்பிச்சிருப்பேனே கிளாஸ். ஜனவரி 9 ஞாபகம் இருக்கா? இல்ல ராஜலட்சுமி, பிரவேசி பாரதிய திவ்யாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9 கிளாஸ்ல பார்த்திருப்போம். அடுத்து பாத்தீங்க, இது ரொம்ப பேசிக்கான விஷயம். அம்பேத்கர் தான் ஆர்கிடெக்ட், சிற்பி அப்படின்ற. அடுத்து பாருங்க, இது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது நம்ம சமயோஜித்துல ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்க இபி பில் யாரு கட்டுறீங்க? இபி பில் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கட்டுறீங்களா, மாநில அரசாங்கம் கட்டுறீங்களா? 100 யூனிட் மானியம் கொடுக்கறது யாரு? மாநிலம் தானே. அப்போ இங்க பாருங்க, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இங்க என்ன கொடுத்துருக்கான், மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கா. அப்ப இது தப்பா? தப்பு தானே இது. அதே மாதிரி அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் 3. அப்ப ஆப்ஷன் 3னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அது பீட்டாவா மாறிடுது. சரி, அப்ப ஏவும் டியும் வர வாய்ப்பே இல்லை இல்லையா? அடுத்து பாருங்க, நில வருவாய். லேண்ட் ரெவன்யூங்கிறது எங்களோட சென்டர் கிடையாது. லேண்ட் ரெவன்யூங்கிறது யாருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப இதை வச்சு என்ன பண்ணிடலாம், இன்கரெக்ட்லி மேட்ச்ட் இப்ப 3 and 4 கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. அடுத்து ஒரு இன்னொரு கொஸ்டினுக்கு இதுக்கும் ஆன்சர் இல்லை. 3வது கொஸ்டின் தப்பான ஆன்சர் வராத கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் வந்து லீகல் எக்ஸ்ட்ராக்டிவ் சேர்மன் பாத்தீங்கன்னா யார் வருவா? பிரதமர் வந்துருவார். சரி, ஆனா இங்க ஃபங்க்ஷனல் வேலை செய்யறது யாரு? மோடி வேலை செய்ய மாட்டாரு நித்தி ஆயோக்ல. அங்க செய்யறது சிஇஓ தான் செய்வாங்க. ஃபங்க்ஷனல்னா சிஇஓ தானே. அப்ப சிஇஓ அப்படின்ற ஆப்ஷன் இங்க இல்லை. சரிங்களா? பிவிஆர் சுப்பிரமணியம் அப்படின்றது இப்ப சிஇஓ நித்தி ஆயோடைய, அவர் தான் ஃபங்க்ஷனல் ஹெட்டா இருக்க முடியும். ஆனா ஆப்ஷன்ல கொடுக்கல. 3வது கொஸ்டின் இங்க ஆன்சர் வராத கொஸ்டின். ஒய் ஐம் அன் எத்திஸ்ட். உட்காந்து ஜெயில உட்காந்து நம்மளால எழுதியிருப்பா அப்படி பகத்சிங். சரியா? 1930 லாகூர் இதுல. ஆனா இது ரொம்ப பாருங்க, மறுபடியும் புக் கொஸ்டின். சரிங்களா? பாருங்க, புக் கொஸ்டினே 5 கொஸ்டின் வந்திருக்கு. இது ரொம்ப ஈஸியான இது. பார்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல். ஏன் எதுக்கு நமக்கு சுதந்திரம் வேணும் வெள்ளக்காரர்கிட்ட இருந்து அப்படின்றதுக்கான முதல்ல காரணத்தை சொன்னதே இவர்தான், தாதாபாய் நவ்ரோஜி இல்லையா? மொத்தம் 2 பேர் வந்து பொருளாதார தேசியவாதத்தை முன் வச்சிருப்பாங்க. எக்கனாமிக் கிரிட்டிக்ஸா இருப்பாங்க. யாரு? ஆர்சி தத்தும் தாதாபாய் நவ்ரோஜி. நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம். சரியா? அடுத்தது பாருங்க, தொழிலாளன். தொழிலாளன் அப்படின்றது நம்ம இது எப்படி, இது வந்து சார் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் எப்படி சார் ஆன்சர் கொண்டு வருது அப்படின்னு பாக்குறது ரொம்ப ஈஸி. இது சிங்காரவேலர் மட்டும்தான் கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ கம்யூனிஸ்ட்ங்கிறவர் வந்து பத்ததெல்லாம் எம்சி ராஜா, அவங்க பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவருக்காக போராடுறவர். ரெட்டமலையும் அப்படித்தான். மூவலர் ராமமிர்தம் வந்து ஜென்ரலா சுதந்திர போராட்டம் அண்ட் இவங்க தொடர்புடையவங்க. சிங்காரவேலர் பாருங்க, தொழிலாளன், வேலை செய்பவர், ஒர்க்கர்ஸ், கூலியர்கள். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க தான் யாருக்கு வந்து போராடி இருப்பாங்க, இது பண்ணிருப்பாங்க. ஸோ சிங்காரவேலர் இஸ் ஆல்சோ கம்யூனிஸ்ட். ஸோ அப்படி என்ன பண்ணிருக்கலாம், மேட்ச் பண்ணி கக போ அப்படின்னு ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாம். தெரியலனாலும் நீங்க என்ன கொண்டு வந்துருக்க முடியும், ஈஸியா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆன்சர். சத்தியபுத்திரன், இது ரிவிஷன் கிளாஸ்ல சொன்னேன். அசோகர் கல்வெட்டுல ஞாபகம் இருக்கா? ரிவிஷன் கிளாஸ் கடைசியா பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. 4 பேர் தான் சொல்லியிருப்பாரு. என்ன சொன்னோம்? சத்தியபுத்திரன், சேரன், சோழ பாண்டியன். அப்புறம் யாரும் சத்தியபுத்திரன்? தகுடூரை ஆட்சி செய்து அதியமான் சொன்னேன், கிளாஸ்ல வந்து கொஸ்டின்ல வந்துருச்சு. அடுத்து பாருங்க, நெய்யூல் எரிநுதப்பேம் அப்படின்றது வந்து சோ இது வந்து புட் அவுட், அவித்தல் அப்படின்ற அந்த நுதுப்பேம் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்றது. சோ இப்போ ஊரே எதிர்க்குது, அதனால நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவனும் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அதுல நுதப்பேம் அப்படின்றது வந்து எதை குறிக்குதுன்னா அவித்தல். ஓகே, சோ இது கொஸ்டின் பாருங்க. இந்தியா சிமெண்ட் உற்பத்தியில யார் ஃபர்ஸ்ட்? சைனா தான் ஃபர்ஸ்ட். 2வது தான் இந்தியா. சின்ன டிஃபரன்ஸ்ல தான் முதல் பதவி இல்லை நம்ம கிட்ட.
அதனால ஆர் வந்து ஃபால்ஸ். இது பாருங்க, கடைசியா உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருந்தேன். தமிழ்நாட்டுல அனுசரிக்கப்படக்கூடிய தினங்கள்னு சொல்லி ஒரு 10-15 தினங்கள் போட்டு உங்களுக்கு டேபிள் கொடுத்துருக்கேன். அதுல இது இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா? கடைசியா டேபிள் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் உடைய இதோட சேர்த்து கமெண்ட் பண்ணி கொடுத்தேன். 15th ஜூலை. ஸோ பெட்டர் புல்லக் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் ட்ரெயின் டீலக்ஸ் சப்ஜுகேஷன் அப்படின்ற மாதிரி வர்றது. இது சொன்னது யாரு? ஆனி பெசன்ட் வர்மன் சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். ஜிஎஸ் அருந்தலே வதியா இவங்க அன்னி பெசன்ட் உடைய துணை நின்றவர்கள் தான். சரிங்களா? ரைட். எம் வீரராகவச்சாரி இது வாய்ப்பே இல்லை. எம் வீரராகவச்சாரி இது வந்து மெட்ராஸ் மகாஜன சபை ஆப்ஷன் 10 சொல்லி இது ஒன்று எடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இது 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 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின். சரியா? அதாவது வெள்ளக்காரன் போயிட்டா நான் சொல்லுவோம் இல்லையா, வெள்ளக்காரன் தான் இந்தியாவுக்கு வந்து ட்ரெயின் கொண்டு வந்தான், வெள்ளக்காரன் தான் போஸ்ட் வசதி கொண்டு வந்தான், போன் பேசக்கூடிய டெலிகிராஃப் வசதி கொண்டாந்தான், இது எல்லாமே வெள்ளக்காரன் தான் கொண்டாந்தான், அவன் தான் டெக்னாலஜி கொண்டாந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படியே வேணாம். அதுக்கு நான் வந்து சொகுசு ட்ரெயின்ல நான் வந்து ஒரு அடிமையா போறதுக்கு விட ஒரு விடுதலை உணர்வோட விடுதலையாக வந்து நான் மாற்றண்டியில போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் கருத்து அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் சொல்லி நியூ இந்தியா காமன்வெல்த் அவங்களுடைய பத்திரிகை, அந்த 2 பத்திரிகை அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? கொஞ்சம் ஓவரா தான் போய் கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கான். சரியா? பரவாயில்ல, ஓகே. ஸோ எப்படியும் ஒரு 15-20 கொஸ்டின் டஃப் தான். நம்ம டார்கெட் 50 தான். சரிங்க, 50 நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே 170 வந்துருச்சு இல்லையா? ஆமா, 50-55 தான் வந்து இது. அங்க 120 எடுத்துடணும், 5 மார்க் விட்டுறணும். இங்கிட்டு ஒரு 45-50 போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆச்சு. இந்த மாதிரி கொஸ்டின் எப்பயுமே ஆன்சர். ஏன்னா 200க்கு 200 யாராலும் எடுக்க முடியாதுல்ல. ஆமா, ஓகே. ஸோ ஜிஎஸ் பாத்தீங்கன்னா இதுதான் கைண்ட் ஆஃப் ஈஸி. நம்ம வந்து அடுத்து தமிழுக்கும் மேக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கீ லான்ச் பண்ணிடுறோம். சரியா? கீ நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போய் செக் பண்ணிக்க. தேங்க்யூ. நான் முன்னாடியே சொன்னேன், ஆன்சர் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து மார்க் பண்ணிட்டு வந்துருங்க. இப்பவே நம்ம தெரிஞ்சிடும் வருமா வராதான்ட்டு. ஸோ 165 to 170 கேட்டருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணிடலாம். 6 மணிக்குள்ள பார்த்துட்டு இதுதான் வேலையா, அடுத்து குரூப் 2 படிக்கணுமா இல்ல ஜாலியா உட்காந்துருக்கலாமாங்கிறத முடிவெடுங்க. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு நம்ம தெரிஞ்சிடணும் எது வருதா வரலையாங்கிறது. சரியா? ஓகே, தேங்க்யூ.